அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். சாதாரண சாக்லேட்டை நம்ம சாப்பிடுவதன் மூலம் அதிக வீரியத்தன்மையும் உற்சாகமும் சுறுசுறுப்பும் பாலுணர்வில் அதிக ஈடுபாடும் ஏற்படுத்தும். இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான சாக்லேட்டை நம்ம சாப்பிடணும், அந்த சாக்லேட்டில் எந்த அளவு கொக்கோ அளவு இருக்கணும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. சாக்லேட்டை பற்றி, அதனால் ஏற்படக்கூடிய பயனை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மருத்துவர்களும் சரி, சில ஆராய்ச்சியாளர்களும் சரி, சாக்லேட் சாப்பிட்டா நீண்ட நேரம் உடலுறவில் ஈடுபடலாம், உடல் நல்லா வலிமையாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் எந்த சாக்லேட்டை சாப்பிட்டா இது போல் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தீவிரமாக யோசிச்சிருக்கோமா? அதான் கிடையாது. எல்லா சாக்லேட்லுமே இது போல் நன்மைகள் கிடைக்காது. சில சாக்லேட்டில் மட்டும்தான் அவங்க சொன்ன மாதிரி அதிகமான வீரியத்தன்மையும் விரைப்புத்தன்மையும் உற்சாகமும் பாலுணர்வில் அதிக ஈடுபாடும் ஏற்படுத்தும். அப்படி இது போல் நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா இந்த சாக்லேட்டில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். நாம் நீண்ட நேரம் உடல் உறவில் இருக்கணும் அப்படின்னா இரத்த ஓட்டம் சீராக இருக்கணும், விரைப்புத்தன்மை அதிக நேரம் இருக்கணும். அப்போ தான் நம்ம உடல் உறவில் நீண்ட நேரம் இருக்க முடியும். நம்ம உடம்புல இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் அதிகப்படுத்தவும் நீண்ட நேரம் விரைப்புத்தன்மை வைத்திருக்கவும் முக்கியமான ஒரு சத்து தேவைப்படுது. அந்த சத்து இந்த சாக்லேட்டில் சிறப்பாக இருக்குது. அது என்ன சத்து அப்படின்னா பிளவனாய்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து. இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடுடைய உற்பத்தியை தூண்டும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரத்த நாளங்கள் விரிவடைந்து பிறப்புறுப்பு உட்பட்ட அனைத்து உறுப்புகளுக்குமே இரத்த ஓட்டத்தை சீராக்கும். இந்த சீரான இரத்த ஓட்டத்தின் மூலம் விரைப்புத்தன்மை மற்றும் நீண்ட நேரம் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை இது நமக்கு கொடுக்குது. அதனால தான் நம்ம சாக்லேட் சாப்பிடுவதன் மூலம் விரைப்புத்தன்மை நமக்கு நீண்ட நேரம் இருக்குது. அதனால் நம்ம நீண்ட நேரம் உடலுறவு செய்ய முடியும். இரண்டாவது ஒரு விஷயமாக நம்மளுக்கு பாலியல் உணர்வு ஒன்று இருந்தால் தான் அது செய்யணும்னு ஒரு எண்ணமே வரும். அப்போ அந்த உணர்வை ஏற்படுத்துவதற்கு நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன் ஒன்று சுரக்கணும். அந்த ஹார்மோன் சுரப்பதற்கும் சாக்லேட்டில் சிறப்பான சத்துக்கள் நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு டோப்பமைன் என்ற ஹார்மோன் உற்பத்தியை அதிகரிக்க இந்த சாக்லேட்டில் பீனல் தைலமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இந்த வேதிப்பொருளானது நம்ம மூளையில் காதல் ஹார்மோன், லவ் கெமிக்கல் என்ற ஒரு ஹார்மோனை உற்பத்தியை அதிகரிக்க உதவுகிறது. அதாவது டோப்பமைன் என்ற ஒரு ஹார்மோன் தாங்க நம்மளை சந்தோஷமாக வச்சிருக்கவும் பாலுணர்வில் ஈடுபடுவதற்கும் ஒரு உந்துதலை கொடுக்கும். அந்த ஹார்மோனை, அந்த டோப்பமைன் என்ற ஹார்மோனை உற்பத்தி செய்யக்கூடிய PEA என்ற ஒரு வேதிப்பொருள் இந்த சாக்லேட்டில் நிறைந்திருக்கு. இந்த சாக்லேட்டை நம்ம சாப்பிடுவதன் மூலம் நமக்கு பாலுணர்வு என்ற ஒரு விஷயமே அதிகரிக்கும் டோப்பமைன் என்ற ஹார்மோன் உற்பத்தியால். மூணாவது ஒரு விஷயமாக நம்ம சாக்லேட் சாப்பிடுவதன் மூலம் கார்டிசோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் அளவை குறைக்குது. இது என்ன மாதிரியான ஒரு ஹார்மோன் அப்படின்னா இது நம்முடைய மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த கார்டிசோல் என்ற ஹார்மோன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கவலை, மன அழுத்தம், வேதனை அப்படின்ற ஒரு விஷயத்திலே ஆழ்ந்திருப்போம். இந்த கார்டிசோனுடைய அளவை நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கவலை இருக்காது, மன அழுத்தம் இருக்காது. அதனால் நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்போம். நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா நீண்ட நேரம் நம் உடல் உறவில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சாக்லேட் சாப்பிடுவதன் மூலம் கார்டிசோல் என்ற ஹார்மோன் அளவை குறைக்க உறுதுணையாக இருக்குது. இதனால் மன அழுத்தம், கவலைகள் முற்றிலுமாக போயிடும். நாலாவது ஒரு விஷயமாக சாக்லேட் சாப்பிட்டா விரைப்புத்தன்மை அதிகரிக்கும். ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய டோப்பமைன் நம்மளுக்கு அதிகரிக்கும். கார்டிசோல் என்று சொல்லக்கூடிய கவலையும் மன அழுத்தத்தையும் தரக்கூடிய ஹார்மோனை குறைக்கும். அப்போ என்ன மாதிரியான சாக்லேட்டில் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா டார்க் சாக்லேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாக்லேட்டில் மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும். நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய சாக்லேட்டில் சர்க்கரை ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் நம்ம உடலுக்கு சோர்வையும் ஒரு டயர்டையும் கொடுத்துரும். ஆனால் டார்க் சாக்லேட்டில் சர்க்கரையின் அளவு மிக குறைவாக இருக்கும். இதனால் நம்மளுக்கு சோர்வே ஏற்படாது, நல்லா உற்சாகமாக, அதுவும் உடனடியான ஒரு ஆற்றலுடன் சுறுசுறுப்பாக நம்மளை வைத்திருக்கும். இந்த டார்க் சாக்லேட் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ணும். என்ன மாதிரியான சாக்லேட் எல்லாம் இது போல் நன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்னா எந்த சாக்லேட்டில் 70% மேலே கொக்கோ இருக்கோ, அதாவது சாக்லேட்ன்ற ஒரு பொருள் இருக்கோ, அந்த சாக்லேட்டில் தான் உடலுறவுக்கு தேவையான சத்துக்களும் ஹார்மோன் உற்பத்தியும் அதிகமாக இருக்குது. உதாரணமாக டேரி மில்க், 5 ஸ்டார்,
இது போல் சாக்லேட்டில் நீங்கள் நெட்டில் அடித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கொக்கோ அளவு 70%க்கு குறைவாக இருக்கும். நீங்கள் அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு எனக்கு இது போல் விஷயங்கள் நடக்கலைன்னு சொல்லக்கூடாது. என்ன மாதிரியான சாக்லேட்டில் 70%க்கு மேலே கொக்கோ அளவு இருக்கிறதோ அந்த சாக்லேட்டில் மட்டும்தான் நமக்கு உடலுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் பலன்களும் கிடைக்கும். அதே சமயம் இந்த டார்க் சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 30 அல்லது 60 கிராம் தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நன்மை தருது. நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் விஷம் அப்படின்னு ஒரு பழமை உண்டு. அதனால் டார்க் சாக்லேட்டாகவே இருந்தாலும் 70%க்கு மேலே கொக்கோவே இருந்தாலும் ஒரு நாளைக்கு 30 முதல் 60 கிராம் தான் நம்ம எடுத்துக்கணும். பொதுவாகவே டார்க் சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை அளவு குறைவாக தான் இருக்கும். இந்த டார்க் சாக்லேட்டுடன் பேரிச்சம்பழம் பாதாம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் கூடுதல் பலமும் நியூட்ரிஷனாகவும் நமக்கு இருக்கும். பொதுவாக ஆண்களுக்கு செக்ஸ் ஹார்மோன் மற்றும் ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு டெஸ்டோஸ்டரான் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் உற்பத்திக்கு டார்க் சாக்லேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த டார்க் சாக்லேட்டில் 70%க்கு மேலாக கொக்கோ இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பயன்களாக நமக்கு கிடைக்கும். அப்படி நம்ம ஊரில் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய டார்க் சாக்லேட் என்னென்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல தெரிஞ்சுக்கக்கூடிய சாக்லேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமுல் டார்க் சாக்லேட். இது மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு டார்க் சாக்லேட். இதுவே 3 வகையில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வகையில் முதல் வகை பார்த்தீங்கன்னா 75% டார்க் சாக்லேட். இதில் வந்து 75% கொக்கோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது வகையில் 90% கொக்கோ இருக்கும். இதில் சர்க்கரை அளவு மிக மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது ஒரு வகை சொல்கிறாங்க 99% கொக்கோ இருக்கும். இதில் சர்க்கரையே சுத்தமாக இருக்காது. மேலும் இது சாப்பிடுவதற்கு மிகவும் கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டார்க் சாக்லேட் சாப்பிட்டா உடலுறவுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் 100% இந்த 99% இருக்கக்கூடிய கொக்கோ சாக்லேட்டான அமுல் டார்க் சாக்லேட்டில் கிடைக்கும். இரண்டாவது ஒரு பிராண்டாக ஓல்ட் ட்ரூத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாக்லேட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாக்லேட்டில் சர்க்கரையே சேர்க்க மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையே சேர்க்க மாட்டாங்க. அப்போ இனிப்புக்கு என்ன தான் சேர்க்குறாங்க அப்படின்னா பேரிச்சம்பழம் மட்டும்தான் சேர்ப்பாங்க. இதில் கொக்கோ எந்த அளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 71% முதல் 80% வரை கொக்கோ இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹோல் ட்ரூத் இந்த சாக்லேட்டும் உடல் உறவுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்கள் தரக்கூடிய சாக்லேட்டாக சொல்லப்படுது. மூணாவது ஒரு சிறப்பு வாய்ந்த சாக்லேட்டாக மேன்சன் அண்ட் கோ. இது ஆர்கானிக் மற்றும் சுத்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஆரோவில்ல தயாரிக்கப்படுது. உயர்தரமான ஒரு பிராண்ட். பீன் டு பார் முறையில் தயாரிக்கிறாங்க. அதாவது கொக்கோ கொட்டையிலிருந்து நேரடியாக சாக்லேட் வரை இவர்கள் செய்கிறாங்க. இதில் பால், சோயா அல்லது தேவையற்ற கெமிக்கல் எதுவுமே இருக்காது. 85% இதில் டார்க் சாக்லேட் அதாவது கொக்கோ இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது ஆண்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டை சேர்ந்த ஒரு சாக்லேட்டாக எலீட் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒரு சாக்லேட் சொல்கிறாங்க. இது சுவிட்சர்லாந்தில் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு சாக்லேட். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலுமான அனைத்து சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும் அப்படின்றாங்க. இதில் 85% முதல் 90% வரை கொக்கோ இருக்கும். இது ரொம்ப ஸ்மூத்தாகவும் சுவையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ஐந்தாவது ஒரு சாக்லேட்டாக கேரளாவில் இது தயாரிக்கிறாங்க. பால் அண்ட் மில்க். இது சர்வதேச அளவில் பல விருதுகளை வாங்கியிருக்கு. இந்த சாக்லேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பழங்கள், நட்ஸ்கள் போட்டு தயாரிக்கிறாங்க. இதில் 70% கொக்கோ இருக்குது. இதுபோல் நாம் சாப்பிடக்கூடிய சாக்லேட்டில் எத்தனை சதவீதம் கொக்கோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்ணும். நம்ம வழக்கமாக சாப்பிடக்கூடிய சாதாரணமான சாக்லேட்டில் கொக்கோவின் அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். சில நேரங்களில் 30%க்கும் குறைவாக இருக்கும். அந்த சாக்லேட்டெல்லாம் இதுபோல் பலன்கள் அளிக்காது. நாம் சாப்பிடக்கூடிய சாக்லேட்டில் எதெல்லாம் 70% அல்லது அதற்கு மேலே கொக்கோ அளவு இருக்கிறதோ அந்த சாக்லேட் மட்டும்தான் உடலுறவுக்கு தேவையான ஹார்மோன் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய கார்டிசோல் என்ற ஹார்மோனை குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாகவும் உடலுக்கு தேவையான விரைப்புத்தன்மையும் சீரான இரத்த ஓட்டத்தையும் உடனடி ஆற்றலையும் தரக்கூடிய வல்லமை கொண்டதாக இருக்கும். மேலும் இதில் கவனிக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா 70%க்கு மேலே கொக்கோ சதவீதம் இருக்குது. அப்போ இந்த சாக்லேட் சாப்பிடலாமா அப்படின்னா அதில் சர்க்கரை அளவு மிக மிக குறைவாக இருக்கணும். மேலும் வெஜிடபிள் ஆயிலோ பாம் ஆயிலோ பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு மட்டும் இல்லாமல் அதிகப்படியான நிறமூட்டிகளும் பயன்படுத்தக்கூடாது. இது போல விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் ஆரோக்கியமான ஒரு சத்தான உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. சாக்லேட் சாப்பிடுவதன் மூலம் எந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்குதுன்னு பாருங்கள். அதால தான் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு சாக்லேட்டை கிஃப்ட் பண்ணுறாங்க. நம்ம சாக்லேட்டை கிஃப்ட் பண்ணும்போது அந்த சாக்லேட்டில் கொக்கோ அளவு எந்த அளவுக்கு இருக்குது, அதில் வெஜிடபிள் ஆயில், சர்க்கரை சேர்த்துருக்காங்களா அல்லது செயற்கையான நிறங்கள் சேர்த்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கிஃப்டால் 2 பேருக்கும் நல்ல பயன்கள் நிறைந்திருக்கு.
இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்கள் 70% மேலே கொக்கோ சாக்லேட் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமாக சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.